Hello everyone. So நம்ம Python series ஓட continuation வீடியோவாக so today we are going to learn about list. So நம்ம previous வீடியோவில் ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு நம்ம சர்ச் பண்ணுறது முதற்கொண்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். டுடேஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்னா என்ன, எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் எப்படி நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக நம்ம சார்ட் பண்ணுறது, அண்ட் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறது, அண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் நடுவில் இன்சர்ட் பண்ணணும், இல்லை நடுவுலேருந்து இருக்கிற ஒரு எலமெண்ட்டை delete பண்ணணும். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டோட ஆல் த ஆப்ரேஷன்ஸை நம்ம டுடேஸ் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ யூஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன் அண்ட் யூஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்து போகணும். ஸோ நான் சில டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ரியேட் பண்ணுவீங்க, அண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆர்டர்ட், இட் இஸ் சேஞ்சபிள். எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் டேர்ம்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் லிஸ்ட்டில் டூப்ளிகேட் மெம்பர்ஸும் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வில் டூ இஸ், நம்ம விஸ்வல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி அண்ட் லெட்ஸ் லேர்ன் லிஸ்ட் ஒன் பை ஒன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டாக வில் பி கவரிங் எவ்ரி திங் தட் இஸ் டு லேர்ன் அபவுட் லிஸ்ட். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு எம்டி ஃபைல் ஆல்ரெடி ஐ ஹாவ் அன் எம்டி ஃபைல் விச் இஸ் எக்ஸிஸ்டிங். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் கிரியேட் அ லிஸ்ட். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் லிஸ்ட். அண்ட் நான் என்ன பண்ணுறேன், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பிரேசஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஐ புட் சம் எலமெண்ட்ஸ் 1, 2.33, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கும் எழுதிக்கலாம். And I can also put false under boolean data type, and again நம்ம ஒரு number 5.66, 8, suppose this representation is an example of a list. So அப்போ நான் print my list and அதோட type of my list சேர்த்து print பண்ணி நான் கொடுத்தேன்னா, so now என் கோடை ரன் பண்ணும்போது I'll be getting an answer that நான் my list print பண்ணும்போது எனக்கு ஒரு entire list வருது. அண்ட் டைப் ஆஃப் மை லிஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு கேப் விட்டு இது வந்து ஆக்சுவலாக லிஸ்ட்டுன்ற டேட்டா டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மை லிஸ்ட்டுன்றது என்னோட வேரியபிள் நேம். இப்போது நம்ம சொன்ன மாதிரியே சில ரூல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துப்போம். அதில் வி வில் ரீகால் இட். என்னென்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்றது டூப்ளிகேட் மெம்பர்ஸை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே 888ன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் சிமிலர்லி நம்ம டூப்ளிகேட் மெம்பர்ஸ் கூடவே, so what I can do is I can also modify my element in my list whenever I want. Meaning, எனக்கு இந்த ஹெலோன்ற வார்த்தை பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அது இப்படி இண்டெக்ஸஸ் அசைன் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பிரிண்ட் என்னோட மை லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்றது தான் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட். நம்ம ஸ்ட்ரிங்குக்குமே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் அந்த இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணியிருப்போம். அப்போ மை லிஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, என்னோட லிஸ்ட்டில் 2வது இண்டெக்ஸில் யார் இருக்காங்களோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணு. அப்போ ஹெலோ மட்டும் எனக்கு அவுட்புட்டாக வரும். அப்போ இதனால தான் நம்ம இன்னொரு டேர்ம் என்ன சொல்கிறோன்னா, அது ஆர்டர்டு. ஸோ ஆர்டர்டு இன் த சென்ஸ் நமக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் 0, 1, 2, 3ன்ற ஒரு ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக எப்போ வேணாலும் நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மீனிங் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோட மை லிஸ்ட் ஆஃப் 2 இஸ் ஹியர் ஆஃப்டர் ஈக்குவல் டு, எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேர்ல்டு அப்படின்னு நான் மாற்றுறேங்க. இப்போ நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா, நவ் இது ரன் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், ஹெலோன்ற இடத்துல இப்போ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே வேர்ல்டு தான் கொடுக்கணும்னு இல்லை, நான் இப்போ 555ன்னு கொடுத்து நான் மறுபடியும் ரன் பண்ணாலும் ஹெலோன்றது டெலீட் ஆகிட்டு இப்போ 555ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த எலமெண்ட்டு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்போது திஸ் மீன்ஸ் லிஸ்ட் இஸ் ஆர்டர்ட். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு சேஞ்சபிள். இது எல்லாமே நம்ம கலெக்ஷனுன்ற டேட்டா டைப் அப்போவே இந்த லிஸ்ட்டுன்றது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொண்டது அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் கிவன் யூ அன் ஐடியா. ஆனால்
இப்போ நம்ம சேம் விஷயம் ரீகால் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கான்செப்ட்டா ஒன் பை ஒன்னா நம்ம லிஸ்ட்ல என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we are going to understand everything. So now let's understand all the list operations. இப்போ சப்போஸ் நமக்கு 2 லிஸ்ட் இருக்கு. So let's say A is equal to, I have a list of elements 1, 2, 3, 4, 5. B is equal to, I have 4, 5, 6, 7. நீங்கள் இது 6.66 இருந்தாலும் எனி டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர். இப்போ ஏன்ற லிஸ்ட்டில் எனக்கு ஒரு 5 எலமெண்ட்ஸும் பின்ற லிஸ்ட்டில் 4 எலமெண்ட்ஸும் எனக்கு என்ன இருக்குன்னா உள்ளே இருக்குது. இப்போது 2 லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ற இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ நம்மளுக்கு ஏல இருக்கிறது பியில் இருக்கிறது ஆட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது என்னன்னா நீங்கள் 2 லிஸ்ட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது இட் வில் ஜாயின் டுகெதர். அப்போ எனக்கு நான் பிரிண்ட் சீன்னு கொடுத்தேன்னா இப்போ நீங்களே பாருங்கள் எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறது 1 2 3 4 5 வந்துடுச்சு. பியில் இருக்கிறது 4 5 6.66 7 எனக்கு இப்படி வந்துடுச்சுங்க. அப்போ இதுவே நான் ரிவர்ஸில் பண்ணால் பி ப்ளஸ் ஏன்னு கொடுத்தேன்னா அப்போ முதல்ல எனக்கு 4 5 6.66 and 7 வரும். அதுக்கு அடுத்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி ஆடிங் அட் த எண்ட் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ நீங்கள் 2 லிஸ்ட்டை கம்பைன் பண்ணணும் ஆர் ஜாயின் 2 லிஸ்ட் ஆர் ஆட் 2 லிஸ்ட் டுகெதர். ஜாயின் 2 லிஸ்ட்னா அப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா அகெயின் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம இப்படி ஒரு 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு வே இருக்குன்றத தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இதை ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும் போது 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாமே நம்ம படிக்கிற கான்செப்ட் எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் செப்பரேட் இண்டிவிஜுவலுங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுவோமானா கிடையாது. பட் இது நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூல் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஹார்ட்வேர் டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய டூல் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு உள்ள ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவரு, ஹேமரு, வென்ச்சு அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இஃப் யூஆர் நீங்கள் ஒரு ப்ளம்பிங் வேலை ஏதோ ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த டூல்ஸில் இருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இல்லை. அங்கே என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தேவையான டூல்ஸை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மற்ற டூல்லாம் உங்கள் டூல் பாக்ஸ்லேயே தான் இருக்க போகுது. அப்போ சேம் கான்செப்ட் நம்ம இப்போ படிக்கிறது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு டூல் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும்போது இங்கே இருக்கிற நம்ம நாலேஜஸ் எல்லாம் வச்சு தேவையான டாபிக்ஸை மட்டும் எடுத்து அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ பட் ஃபார் நவ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் தட் இஸ் ஆல் டு லேர்ன் அபவுட் லிஸ்ட். இப்போ 2 லிஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, இதுவே எடுத்துக்கும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்தாலே எனக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்ம ஃபார் லூப்புன்னு ஒரு லேர்ன் பண்ணோம். அந்த ஃபார் லூப்புன்ற டாப்பிக்கே நம்ம லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை மொத்தமாக பிரிண்ட் பண்ணோன்னா யூ கேன் யூஸ் பிரிண்ட் மை லிஸ்ட். அப்படி இல்லைன்னா ஃபார் ஐ இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஐ. சப்போ ஃபார் ஐ, இந்த ஐன்றது என்னென்னா ஐட்ரேட்டர். நம்ம ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறது. ஐ தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் சில பேர் ஈச்ன்னு கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா இது இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் ஈச் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈச் எலமெண்ட் இன் மை லிஸ்ட். அப்போது இது படிக்கும் போதே இங்கிலீஷ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஃபார் ஈச் எலமெண்ட் இன் மை லிஸ்ட். அப்போ நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கும் போதும் நீங்கள் அந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன், அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஈச் எலமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இந்த கோடிங்கிறது கோடிங் மாதிரி இருக்காது. இட் லுக்ஸ் லைக் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம பேசுகிற மாதிரியே. அந்த மீனிங் அதுதான். ஃபார் ஈச் எலமெண்ட் இன் மை லிஸ்ட்னா அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன் மை லிஸ்ட்டை நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஈச் எலமெண்ட். அப்போ இப்போ ரன் பண்ண பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு மொத்தமாக லிஸ்ட் வந்துச்சு.
ஃபார் லூப்பில் ஃபார் ஈச் எலமெண்ட் இன் மை லிஸ்ட்னு சொல்லும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக அதை ஆக்சஸ் பண்ணி எனக்கு 1 by 1 அவுட்புட் கொடுக்குது. சப்போ வித் திஸ் வி கேன் ஆக்சஸ் அவர் எலமெண்ட்ஸ் விச் இஸ் இன்சைட் மை லிஸ்ட். இப்போ இதுவே எனக்கு let us say ஐ வாண்ட் டு செக் வெதர் என் எலமெண்ட் இஸ் இன் மை லிஸ்ட் ஆர் நாட். அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்னு அப்படி வச்சுருக்காங்க. இந்த பெரிய லிஸ்ட்டில் இப்போ 10ன்ற நம்பர் உள்ளே இருக்கா இல்லையா, செக் இஃப் அ எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுவுமே ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் தான். நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் கண்டிஷன், இஃப் 10 இன் மை லிஸ்ட் print 10 exist. ஓகே, இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைனா நம்ம இந்த 10ன்றதை டேரெக்டாக கொடுக்கலாம வேரியபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே 10ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வேரியபிள் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா எனக்கு கண்டிஷன் வரல. அப்போ ஃபெயில் ஆகுதுன்னா அப்போ நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதும். ஸோ ஐ வில் ரைட் எல்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணோம்னா let us see what happens. ஸோ நான் let's run this code. எனக்கு என்ன சொல்லுதுன்னா 10 does not exist. எப்படி செக் பண்ணுதுன்னா if my variable 1 is in my list. அப்போ இந்த வேல்யூ என்னோட லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ இன்னுன்றது என்னென்னா இட்ஸ் அ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் விச் வில் செக் வெதர் த எலமெண்ட் இஸ் இன் மை லிஸ்ட் ஆர் நாட். இது நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு கூட பயன்படுத்தலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let us say பிக்காக நம்ம இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்குவோம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இங்கே ஹெச்ன்ற கேரக்டர் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஹெச்ன்றது என்னோட ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கா. அப்போ இஃப் இன் மை லிஸ்ட் அப்படின்னு இப்போ நான் கொடுத்தேன்னா ஹெச் எக்ஸிஸ்ட். இப்போ இல்லாத ஒரு கேரக்டர் கொடுத்தேன்னா ஜி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். அப்போ நம்ம அன்டூ பண்ணிடுவோம். டன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் ஒரு எலமெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த இன்னுன்றதை யூஸ் பண்ணலாம். அப்போ திஸ் வேரியபிள் இஸ் இன் மை லிஸ்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணும், இல்லைனா எனக்கு பிரிண்ட் பண்ணாது. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் யூ அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன். வெதர் உள்ளே இருக்கா இல்லையான்னு. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஐம் கெட்டிங் அ ஃபால்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டு செக் வெதர் த எலமெண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆர் நாட். இல்லைனா நம்மளுக்கு இஃப் கண்டிஷனில் இட் வில் ஷோ தட் இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அதே மாதிரியே நமக்கு ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க. பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஸோ ஆல்ரெடி சேவ்டு தான், சாரி. ஸோ இந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் யூ த லென்த் ஆஃப் யுவர் எலமெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் இங்கிட்ட இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. மை ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு மெத்தட் அண்ட் மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா 1, 2, I'll put hello, 77.77. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா print the length of my string. ஸோ இப்போது நமக்கு லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இட் வில் ரிட்டர்ன் யூ த லென்த் ஆஃப் யோர் வேரியபிள். என்ன வேரியபிள், என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களோ. இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தனால என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னென்னா 2, 3, 4, 5, 6, 7. அப்போ எனக்கு அவுட்புட்டில் இப்போ 7ன்னு வரும். ஏன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்குது. பட் இதுவே இஃப் ஐ பிரிண்ட் த லென்த் ஆஃப் மை லிஸ்ட், இப்போ நான் கொடுத்தேன்னா இட் வில் சே தட் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறது மொத்தமாக 4 எலமெண்ட் தான். அப்போ 4 எலமெண்ட்டுன்றது டோட்டல் 4. அப்போ டிபெண்டிங் ஆன் வாட் டேட்டா டைப் இட் இஸ். ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரை கவுண்ட் பண்ணும். இப்போ இதுவே உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக இருக்குன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணும். ஸோ அப்போ அதை ஏற்ற மாதிரி இட் வில் பி ரிட்டர்னிங் யூ த லென்த். ஸோ இப்போது திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு லென்த் ஃபங்க்ஷன். ஸோ சிமிலர்லி நம்ம இப்போது இதெல்லாம் குட்டி குட்டியான விஷயங்கள். 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறது, எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, அண்ட் பிரிண்டிங் த லென்த் ஆஃப் த லிஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங்கு, இதெல்லாமே பேசிக்ஸ். இப்போது நம்ம எப்படி
ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணமோ அதே மாதிரியே லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டேர்ம் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸே என்னன்னா, இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் வில் ஒன்லி ஒர்க் ஃபார் அ லிஸ்ட். ஸோ நம்ம இப்பயும் லேர்ன் பண்ணோம். ஒன்று என்னன்னா பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம், லென்த்துன்னு சொல்லிட்டு. இந்த லென்த்து, பிரிண்ட்டு, டைப்பு, இன்புட்டு இது எல்லாமே பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்றது இட் கேன் பி ஒன்லி ஒர்க்கிங் வித்தின் அ லிஸ்ட். உங்கள் லிஸ்ட் கூட மட்டும் தான் லிஸ்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் see an example of what are the list function which is available as part of the list and famous ஆனதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா let us understand how they work. இப்போ என்கிட்ட 4 எலமெண்ட் கொண்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் நான் என்னோட பிபிடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ ஐ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் விச் இஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வி ஹேவ். இதே மாதிரியே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே லிஸ்ட்டில் தான் ஒர்க் ஆகும். இது ஒன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பை ஒன். இப்போ முதல்ல அப்பெண்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த அப்பெண்டுன்றதை என்ன பண்ணுன்னா, இப்போ நான் மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லிஸ்ட்டு எதில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட வேரியபிள் டாட் அப்பெண்ட். அப்போ அந்த வேரியபிள்குள்ளே தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். வெறுமனே அப்பெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் த்ரோ தட் யுவர் ஃபங்க்ஷனே பைத்தான் இதில் கிடையாது, எரர் அடிக்கும். அப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த அப்பெண்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அப்போ அப்பெண்டுன்றது என்ன பண்ணுன்னா, நீங்கள் இங்கே என்ன எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட்டை உங்களோட எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுங்க. அப்போ மீனிங் இப்போ நான் போயிட்டு இங்கே பிரிண்ட் லிஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் மை லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அப்பெண்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இப்போது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நீங்களே பார்க்கலாம், எனக்கு ஐ ஹாவ் சம் எலமெண்ட்ஸ் அண்ட் இதில் 100ன்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் அப்பெண்ட் பண்ணனால என்னோடய லிஸ்ட்டில் கடைசியில் போயிட்டு 100ன்னு சொல்லிட்டு ஒரு புது எலிமெண்ட்டு ஆட் ஆயிடுச்சு. அப்போ டு ஆட் அன் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் மை லிஸ்ட்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அப்பெண்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷனை நான் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரியே இப்போது லெட் அஸ் சே, ஸோ இப்போது என்கிட்ட நெக்ஸ்ட் என்னென்னா பாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாப் ரிமூவ்ஸ் த எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் மை லிஸ்ட். அப்புறம் நீங்கள் சிம்பிளாக அதே கோடை நான் எடுத்துக்கிறேன். லெட் மீ காப்பி இட். ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இங்கே பாப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் உள்ள நான் எந்த விதமான நம்பரும் கொடுக்கல. ஸோ இப்போது இஃப் ஐ ரன் திஸ் கோட் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா நாம் ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது 4 எலமெண்ட் இருக்குதுன்னு வருது. ஆனால் இதுவே இப்போ நான் பாப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா கடைசி எலமெண்ட்டை டிஃபால்ட்டாக இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் அண்ட் இட் வில் சே தட் ஓகே எனக்கு இனிமேல் 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ பாப்பே நான் 2 வாட்டி ரன் பண்ணேன்னா ஒரு வாட்டி லாஸ்ட் எலமெண்ட் ஹலோ வேர்ல்டு, இன்னொரு வாட்டி லாஸ்ட் எலமெண்ட்டு ட்ரூ. ஏன்னா ஹலோ வேர்ல்டு டெலீட் ஆன அப்புறம் அடுத்த வாட்டி ரன் ஆகும்போது என்ன ஆகும், ட்ரூன்றது டெலீட் ஆகும். அப்போ இப்போ என் கோடை ரன் பண்ணனா எனக்கு வெறும் 2 எலமெண்ட் மட்டும்தான் அவுட்புட்டாக வருது. இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சிமிலர்லி பாப்போடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் அன் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இண்டெக்ஸும் கொடுக்கலாம். ஸோ அப்போது அப்பெண்டில் எப்படி நீங்கள் ஒரு எலமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த எலமெண்ட்டை போய் என்ன பண்ணுதுன்னா என்ன எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுது, ஆட் கடைசியில் போயிட்டு அதை புதுசாக ஜாயின் பண்ணிடுது. வெறும்னே பாப்புன்னு கொடுத்தா கடைசி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இதுவே பாப்போட ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பொசிஷன் ஆஃப் மை எலமெண்ட். அப்போ மீனிங் ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இதில் பாப்புன்ற இடத்துல என்ன பண்ணுறேன்னா பாப் 0ன்றது இண்டெக்ஸ். அப்போ 0வை பாப் பண்ண அப்படின்னு என்னென்னா இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ நார்மலாக வெறும்னே பாப் கூட உள்ள எதுவுமே கொடுக்காம விட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிடும். ஆனால் இதுவே பாப்பில் நான் இண்டெக்ஸை கொடுத்தேன்னா, ஸோ இப்போ இண்டெக்ஸ்ன்றது என்னது 0, 1, 2 and 3. அப்போ 0 பொசிஷனில் எனக்கு எந்த இண்டெக்ஸ் இருக்கோ எனக்கு என்ன பண்ணிடும்னா அந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அப்போது இட் வில் பி டெலீட்டிங் மை 1. ஸோ அப்போ 1 டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது வெறும் 2.44 ட்ரூ அண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னா எனக்கு அவுட்புட்டாக வருது.
இது கூடவே வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் யூ த டெலீட்டட் எலிமெண்ட். ஸோ ரிட்டர்ன்ஸ் யூ த டெலீட்டட் எலிமெண்ட்னா இப்போது நம்ம நீங்கள் ஃபங்க்ஷன்ஸுன்ற டாப்பிக்கை கொஞ்சம் போய் ரீகால் பண்ணுங்கள். அதில் ரிட்டர்னுன்ற கீவேர்டை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நானும் என்ன பண்ணுறேன், அந்த மீன்ஸ் ஐ ஆட் இட் அஸ் அ குவிக் லிங்க். ஸோ உங்களுக்கு பாப்அப்பில் ஃபங்க்ஷன்ஸுன்ற வீடியோவோட லிங்க்கு வரும். யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட். ஸோ இப்போது நம்ம மை லிஸ்ட் அப்படின்றதில் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போயிடுச்சு. பட் இட் வில் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் த ரிமூவ்ட் எலிமெண்ட். ஸோ ரிட்டர்ன்ஸ் த ரிமூவ்ட் எலிமெண்ட் மீனிங் இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணலாம். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் பாப் பிரிண்ட். நான் என்ன பண்ணுறேன்னா, வேரியபிள் 1 இஸ் த ரிமூவ்ட் எலிமெண்ட். இப்போ நான் ரன் பண்ணனா, let us see what happens. I can see here 1 is the removed element. அப்போ இதுவே நான் pop of 0 1 2ன்னு கொடுக்குறேன், ட்ரூன்றது delete ஆயிரும். ஸோ அப்போ இனிமேல் 1 2.23.44 and hello world மட்டும்தான். ட்ரூன்றது delete ஆகிட்டு, ஸோ அப்போ pop of 2னா ரெண்டாவது இண்டெக்ஸில் யார் இருக்காங்களோ irrespective of what data type it is, ரெண்டாவது இண்டெக்ஸில் யார் இருக்காங்களோ தூக்கி விட்டுரு. இப்போ delete ஆகிட்டு where 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா, என்னோட வேரியபிள் 1ன்னு சொல்லிட்டு இட் வில் பி டெலீட்டட் அண்ட் சாரி வேரியபிள் 1ன்றதுல டெலீட்டட் எலிமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன், கேன் சி ஹியர் ட்ரூ இஸ் த ரிமூவ்ட் எலிமெண்ட். இப்போ இங்கேயும் அதே தாங்க. பாப் என்ன பண்ணுன்னா, எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன எலிமெண்ட்டை டெலீட் பண்ணச்சோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை நீங்கள் வேணும்னா ஒரு வேரியபிளில் கேப்சர் பண்ணிக்கலாம், அடுத்து அது வேணும்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னா, வி வில் லேர்ன் லைக் ஹவு டு சால்வ் அ நம்மளுக்கு கோடிங் கொஷின்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம், எப்படி கோடிங் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ லெட் மீ ஜஸ்ட் சிம்ப்ளி ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பாப்னா என்ன, அண்ட் பாப்பில் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸை ரீட் பண்ணும். பாப் எலமெண்ட்டு சாரி பாப் ஃபங்க்ஷனு உங்களுக்கு என்ன எலமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிங்களோ அதை ரிட்டர்னும் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ சிமிலர்லி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்சர்ட் அண்ட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ அப்பெண்ட்ன்றது என்ன பண்ணுச்சு, இட் வில் ஆல்வேஸ் அப்பெண்ட் அட் த எண்ட் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ எனக்கு நடுவில் ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, அப்பெண்டுக்கு பதில் நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு இன்புட் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று எந்த பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், ரெண்டாவது நீங்கள் என்ன எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் எனக்கு என்ன பண்ணுன்னா, லெட்ஸ் சே 44ன்ற நம்பரை இன்சர்ட் பண்ணேன். 44க்கு பதில் லெட்ஸ் சே சம்திங் 324. அப்போ நம்ம ரெண்டு இன்புட் கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் யார், 23.44. ஏன்னா இது 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ். அப்போ இந்த 1 இண்டெக்ஸில் 324ன்னு வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல 3 to 4 இன்சர்ட் ஆகிட்டா என்ன ஆகும், ஃபஸ்ட் எலிமெண்ட் வில் பி 1, அடுத்து 3 to 4, அடுத்து 23.44, அப்புறம் ட்ரூ அண்ட் ஹலோ வேர்ல்டு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா நீங்களே பாருங்கள், இதுதான் இனிஷியலாக பிரிண்ட் லிஸ்ட் பண்ணும்போது இருந்தது. நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், பண்ண உடனேயே நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு எலிமெண்ட் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது நான் கொடுக்கணுன்னா கூட ஆரேஞ்ச் அண்ட் இது 0th இண்டெக்ஸில் எனக்கு இன்சர்ட் பண்ணிடுன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 0th இண்டெக்ஸில் ஆரேஞ்ச் வந்துடும். என்னோட மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. ஏன்னா அப்பெண்டுன்றது எப்போவுமே எண்ட் ஆஃப் மை லிஸ்ட் தான் ஆட் பண்ணணும். அப்போ நீங்கள் அப்பெண்டுக்கு பதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே யூ கேன் யூஸ் திஸ் இன்சர்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரியே ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சொல்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாப்புன்னு பார்த்தோமே, ரெண்டுமே டெலீட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அப்போ ரிமூவுக்கும் பாப்புக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு, லெட் மீ டெல் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போது என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டோட நம்ம சைஸை பார்த்தோம்னாலே பிரிண்ட் த லென்த் ஆஃப் மை லிஸ்ட்டு. இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த லிஸ்ட்டில் மொத்தமாக 17 எலிமெண்ட்ஸ் இருக்கான். ஓகே சூப்பர்.
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த 23ன்றத delete பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 23ன்றது இந்த லிஸ்ட்லேருந்து போயிடணும். அப்போ பாப்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ மை லிஸ்ட்டு டாட் பாப்னு கொடுத்தா கடைசி எலமெண்ட்டு delete ஆகும். பாப்லேயே இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா முதல் இண்டெக்ஸ், 1ன்னு கொடுத்தேன்னா ரெண்டாவது இண்டெக்ஸ், 3னா மூணாவது, 4னா அதான் 4னா இந்த அடுத்த. இது மாதிரி இப்போ நான் ஒன்று ஒன்றா அப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் சடனா இந்த 33யை delete பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் உட்காந்து இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15th இண்டெக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. 15th கூட தப்பாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக 17னா 0லேருந்து 16 தான். அப்போ 14th நினைக்கிறேன். ஸோ அப்போ லெட்ஸ் சே பாப் ஆஃப் 14 print my listன்னு கொடுத்தனா எனக்கு அந்த 33 தானே delete ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போ 4 8 89 ஆமாம் 33 தான் delete ஆச்சு. அப்போ நம்ம 14th சொல்லிட்டோம் அப்படி கவுண்ட் பண்ணும். இப்போ இதுவே லிஸ்ட்டு 100 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் 49வது எலமெண்ட் ஏதோ நான் சொல்கிறேன், அதனால 0 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 33ன்னு கொடுத்துடலாம். அப்போ என் லிஸ்ட்டில் எங்கே 33 இருக்கோ அந்த 33யை ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த எலமெண்ட் 33 மட்டும். அப்போ இப்போ நீங்கள் ரன் பண்ணாலும் சேம் தான். அப்போ இதுவே நான் 84 நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 84 நான் இண்டெக்ஸ் என்னன்னு நான் கவுண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வெறும் 84ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கே 84 இருக்கோ எனக்கு அது 84 வில் பி deleted. பட் இப்போ there is a ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்ன ப்ராப்ளம்னா, லெட்ஸ் சே என்கிட்ட 84 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 84, ட்ரூ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னா யூ கேன் see here எனக்கு ஒரு வாட்டி தான் 84ன்றது ரிமூவ் ஆயிருக்கு. இன்னொரு 84 இங்கே இருக்குது, அது எனக்கு ரிமூவ் ஆகவே இல்லை. அப்போ நான் இந்த கமாண்டையே நான் 2 வாட்டி ரன் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா யூ கேன் see here இங்கேருந்து 84 இங்கேருந்து 84 ரெண்டுமே இப்போ காணாமல் போயிட்டு எனக்கு என்னோடய எலமெண்ட்டில் 84ன்றதே இல்லை. அப்போது இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் நான் 2 வாட்டி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ வெரி சிம்பிளான ஒரு ஒரு நம்ம லூப்பை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்காக நான் கொடுக்குறேன். என்னென்னா, நீங்களே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக் அ லிஸ்ட். அதில் ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருங்க, 3 ஐடென்டிக்கல் நம்பர்ஸ். இப்போ வேணும்னா நான் கூட கொடுத்துட்றேன் கொஷினே. ஸோ லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள். அ டாஸ்க். இந்த கோடை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சே யூ ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் விச் இஸ் 1 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இதில் ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் லிஸ்ட். ஸோ 1 2 3 4 5 4 7 8 4 10 இதுதான் உங்களோட லிஸ்ட்டுங்க. இப்போது என்னோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, ஸோ 1 2 3 5 7 8 10 டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே delete ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அப்போ 4 3 வாட்டி இருக்கா, எனக்கு 4 எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அப்போ திஸ் இஸ் த டாஸ்க் விச் ஐ வாண்ட் யூ டு பெர்ஃபார்ம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது அண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி இதை அவுட்புட்டாக கொடுக்கணும். இது வந்து பிகினர் லெவல் கொஷின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஈஸி அப்படின்னு வச்சுக்கலாம். பிகினர் கூட ஓகே ஃபைன், ஈஸி. ஸோ அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ஒரு இன்புட்டாகவே கொடுப்பாங்க. இன்புட்னா என்னென்னா, ஒரு யூசர்கிட்டேருந்து நீங்கள் இன்புட் வாங்கணும். ஸோ என்ன இன்புட்னா, ஃபஸ்ட்டாக முதல்ல கொடுக்க போகிற இன்புட் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு லூப்பில் அந்த 6 நம்பரை இன்புட்டாக வாங்கணும். அப்போது நெக்ஸ்ட் அவர் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற இன்புட் 6ன்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு லூப்பில் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துடலாம். அப்போ இந்த லூப் 6 வாட்டி ரன் ஆகு. அப்போ 6 வாட்டி இன்புட் அவர் கொடுக்க போகிறாரு. அப்போ 6 வாட்டி கீபோர்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 5 5 5 7 5 அண்ட் 2 இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறேன். இப்போ என்னோடய அவுட்புட் என்ன வரணும்னா, எனக்கு 12 7 2 மட்டும்தான் அவுட்புட்டாக ஒரு லிஸ்ட்டில் வரணும். அப்போ மீனிங் நான் கொடுத்த டூப்ளிகேட் நம்பர்ஸ் எல்லாம் delete பண்ணிவிட்டு யூனிக் எலமெண்ட்ஸ் 12 7 2 மட்டும்தான் வரணும். ஸோ ஐ நோ திஸ் இஸ் லிட்டில் பிட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஐ வில் பி கிவிங் யூ த ஆன்சர் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ட்ரை சால்விங் திஸ் அவுட். நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை பற்றி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எண்டில் இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஆன்சரும் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போது நீங்கள் ஆன்சர் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலை, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள், யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஸோ now இதை அப்படியே நம்ம ஹோல்டில் வச்சுருவோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக்ஸ் விச் இஸ் லிஸ்ட்டோட கண்டினியூஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் அன் பர்டிகுலர் எலிமெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட். அண்ட் நவ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ வாண்ட் டு delete everything from the list. இப்போ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, என்னென்னா clear அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த clearன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுரும். இப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ ஐ ஹாவ் அ வெரி பிக் லிஸ்ட். நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு பெருசாக ஒரு அவுட்புட் இவ்வளோ பெரிய லிஸ்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை லிஸ்ட் டாட் கிளியர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரு. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா நீங்களே பாருங்கள், அடுத்த வாட்டி ஒரு காலியாக ஒரு எம்டி லிஸ்ட் தான் வரும். இப்போ என் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. சப்போ திஸ் இஸ் ஆல் நமக்கு லிஸ்ட்டில் இருக்கிற அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம சோஃபார் அப் அண்ட் பாப், இன்சர்ட், ரிமூவ், கிளியர் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டெக்ஸ் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த index is used to find the position of an element. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காப்பி திஸ், பேஸ்ட். ஸோ இப்போ வாட் ஐல் டூ இஸ் ஐல் நீட் டு ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் மை 73. இப்போ 73யோட இண்டெக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். நான் 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா பிரிண்ட்டு மை லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ். என்ன நம்பரோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும், 73ன்ற இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 73ன்னு கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணனா ஐ கேன் see here 6. இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6th பொசிஷனில் தான் 73 இருக்குது. இப்போ இதுவே நான் 89 2 வாட்டி இருக்கா, ஆனாலும் எனக்கு ஒரு வாட்டி தான் வரும், விச் இஸ் ஃபஸ்ட் அக்கரன்ஸ். முதல் வாட்டி 89 எங்கே வந்திருக்குன்னா 9th பொசிஷனில் இருக்கு. இது 6ன்னு வந்துச்சா, அப்போ 7, 8, 9. அப்போ 9th பொசிஷனில் 89 இருக்குது. அப்போ அடுத்த 89ன்றது நம்மளுக்கு இண்டெக்ஸில் காமிக்காது. இது நம்ம செப்பரேட்டாக ஃபியூச்சரில் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ திஸ் இஸ் மை லிஸ்ட் அண்ட் இதில் ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் தான். முதல் வாட்டி எப்போ 89 வருதோ அது மட்டும் தான் காமிக்கும், அடுத்த 89 நம்ம ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இது 2 வாட்டி ரன் பண்ணால் அடுத்த 89 காமிக்குமா? நோ. எப்போவுமே முதல் அக்கரன்ஸை மட்டும்தான் அது எடுக்கும். அப்போ ரெண்டாவது அக்கரன்ஸை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, ஸோ வாட் ஐ ஷுட் டூ அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் அ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இண்டெக்ஸ் மாதிரியே நம்மக்கிட்ட வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் கவுண்ட். ஸோ கவுண்ட்ன்றது என்ன பண்ணுன்னா, எனக்கு எத்தனை வாட்டி 89 வந்திருக்குன்றதை நான் கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 89 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா எனக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ I'll say count. சப்போ மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஈக்குவல் டு 89. அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ரன் பண்ணனா எனக்கு 2 டைம்ஸ் 89 வந்திருக்கு. எத்தனை வாட்டி 100 வந்திருக்கு, இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு 0 டைம்ஸ் 100 வந்திருக்கு. அண்ட் சிமிலர்லி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், let me move on to கவுண்ட்டுன்றது எனக்கு எத்தனை எலிமெண்ட் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் இந்த கவுண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரீவியஸ் நான் கொடுத்துருக்க டாஸ்கோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு ஹேண்டில் அ ப்ராப்ளம். நம்ம டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். எந்த சொல்யூஷனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் ரிமூவ் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். ஸோ கவுண்ட்டுன்றது நம்ம எத்தனை வாட்டி அந்த எலமெண்ட் ரிப்பீட் ஆகுதுன்றதுக்காக வி ஆர் யூஸிங் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ சிமிலர்லி நம்ம சார்ட் அண்ட் ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், let me put this over here and நம்ம இதை கவுண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஸோ வாட் we did is நம்ம ரிமூவ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எலமெண்ட் பார்த்தோங்க. ஸோ ரிமூவ்ன்றது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமூவ்னு யூஸ் பண்ணீங்க. பட் நம்மக்கிட்ட டெலீட்னே ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த டெலீட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அந்த வேரியபிள் நான் டெலீட் பண்ணிவிட்டு
இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா அந்த வேரியபிளே இல்லாத மாதிரி எனக்கு எரர் அடிக்கும். வேரியபிள் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா அந்த வேரியபிள் நம்ம மெமரியிலேருந்து delete பண்ணிட்டோம். இனிமேல் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இட் வில் த்ரோ an error. அப்போது இந்த டெலீட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் delete a particular element from a list. அப்போ மீனிங் இப்போ இதுதான் என்னோட லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வழி நான் எப்படி காமிச்சேன்னா நீங்கள் ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி யூ கேன் delete 84. அப்போது இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 84 போயிடும். என்னோட மீதி 4 எலிமெண்ட் மட்டும்தான் வருது. இப்போ இதுவே நான் ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு பதில் பாப் அப்படின்னு கொடுத்து 012 செகண்ட் இண்டக்ஷன் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தாலுமே அதே 84 delete ஆயிரும். மூணாவது வழி என்ன இருக்குன்னா delete a of 2. நீங்கள் இப்படி கொடுத்தாலுமே எனக்கு அந்த 84 delete ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே இட் வில் ரெப்ரசன்ட் த சேம் ஐடியா தான். தெர் ஆர் மல்டிபிள் வேஸ். ஒவ்வொரு வேவும் நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி இந்த பாப் நம்ம பண்ணதும் சரி, இந்த delete a of 2 பண்ணதும் சரி, இட் ஆல்மோஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த சேம் திங் தான். ஏன்னா ரிமூவ்ன்றது இண்டெக்ஸை கவுண்ட் பண்ணாது, நம்ம எலமெண்ட்டை தான் நம்ம பார்க்கும். 84ன்ற நம்பர் எங்கே இருக்கோ அங்கே போய் தூக்கிடும். பட் இந்த டெலீட்ன்ற கீவேர்டும் சரி, பாப்ன்றதும் சரி, இண்டெக்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த இண்டெக்ஸை வச்சு இட் வில் பி ரிமூவிங் இட். ஸோ இப்போது நம்ம டெலீட்டும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ லெட் அஸ் யூஸ் சார்ட். ஸோ அப்போ சார்ட் அப்படின்றதையும் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ சார்ட்னா என்னென்னா பேர்லேயே நம்மளுக்கு இருக்குது, விச் இஸ் 1, என்கிட்ட இப்படி எலமெண்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு திஸ் இஸ் மை அவுட்புட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டாட் சார்ட். இப்போ திருப்பி பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு நீங்களே பாருங்கள் என்னோட லிஸ்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னு. இனிஷியலாக என்னோட லிஸ்ட்டு ஜம்பிள்டாக இருந்துச்சு. நான் ஏ டாட் சார்ட்னு கொடுத்தோன்னே என்னோட லிஸ்ட்டை சார்ட் பண்ணிருச்சு. இனிமே இதுதான் என்னோட லிஸ்ட். ஸோ 1, 2, 2, 4, 4, 5, 8, 23, 72 அந்த மாதிரி 87 2 வாட்டி இருக்குது, 98 and 100. ஸோ திஸ் இஸ் மை சார்ட்டட். அப்போ இப்போ இதுவே நான் ஏ டாட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நத்திங் பட் எனக்கு இப்போ என்னோட லிஸ்ட் எப்படி இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ எனக்கு பிரிண்ட் ஏ இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா 198ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிவர்ஸில் வருது. நான் சார்ட் பண்ணாமலே கூட ரிவர்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், சிம்பிளாக என்னோட இருக்கிறது அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆக போகுது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கீவேர்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங்கில் நம்ம லேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே யூஸ் பண்ணலாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தான். ஸோ அப்போ மீனிங் இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா லிஸ்ட் வித் இண்டெக்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட் வித் இண்டெக்ஸ். அப்போ மீனிங் என்னென்னா நான் இப்போதைக்கு ஒரு குட்டியாக நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா லெட்ஸ் சே பிரிண்ட் ஏ என்ன பண்ணுவோம், என்னோட மொத்தம் 6 எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ பிரிண்ட் ஏ ஆஃப் நம்ம ஸ்ட்ரிங்கில் படித்த அதுவே யூஸ் பண்ணலாம், ::-1. இப்போ இது என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணும் பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் ஓகே, இல்லைனா ஏ ஆஃப் -1. ஆனால் ஆக்சுவலாக பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா கேன் சி அ ஒரிஜினல் அப்படியே தான் இருக்குது. எனக்கு இந்த இண்டெக்ஸை வச்சு நீங்கள் பண்ணும்போது என்னென்னா இட் வில் ஜஸ்ட் சென்ட் அ காப்பி. நமக்கு என்னென்னா நம்ம இப்போ இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தும் போது என்னோட ஆக்சுவல் வேரியபிளே என்ன பண்ணிடுது, மாறிடுது. ஆனால் இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா ரிவர்ஸில் தான் வருது. ஆனால் இங்கே நான் ஏ பக்கத்தில் எனக்கு இந்த ::-1 கொடுக்கும்போது வாட் டஸ் இட் மீன் இஸ் இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ அ காப்பி ஆஃப் த லிஸ்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதை நம்ம வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். b இஸ் ஈக்குவல் டு a of -1. இப்போ நான் பிரிண்ட் பின்னு கொடுத்தேன்னா இந்த பீன்றதுல அந்த ரிவர்ஸ்ட் லிஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்க போகுது. இப்போ அப்போ அதே மாதிரியே நான் என்ன பண்ணலான்னா ஸ்டார்டிங் எண்டிங் ஜம்ப் டு. அப்போ இப்படி கொடுத்தனா எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு 2 நம்பர்ஸாக ஜம்ப் ஆகி வரப்போகுது. அப்போ என்னோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, அடுத்து 72, அடுத்து 87, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, 2 ஜம்ப் பண்ணுறதுனால இதுதான் என்னோட
172 and 87 2 நம்பராக ஜம்ப் ஆகி எனக்கு வருதுங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு ஐ யூஸ் திஸ். நம்ம லிஸ்ட்டில் படித்த இந்த இண்டெக்ஸிங்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்டுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த காப்பி அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்டெண்ட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனலாக 2 டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டோம்னா லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ now let's take an example of காப்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கு நம்ம போவோம். என்ன டாபிக்னா நாம் இம்யூட்டபிள் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have learnt about data types. இப்போது நம்ம லிஸ்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்ப்போம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு எக்ஸாம்பிள், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த காப்பின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா லாட் ஆஃப் நியூ டெவலப்பர்ஸ் பைத்தான் லேர்ன் பண்ணும்போது இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லெட் மீ டீச் யூ an எக்ஸாம்பிள். என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குங்க. 1 2 3 4 5 5 எலிமெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா b is equal to ஏன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் ஏல இருக்கிற லிஸ்ட்டை இப்போ பிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிரு. அப்போ நம்மக்கிட்ட இப்போ 2 வேரியபிள் இருக்குது, விச் இஸ் print a, type of a and print b, type of b. இப்போ கொடுத்தனா என்கிட்ட a and bன்னு சொல்லிட்டு 2 லிஸ்ட் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இப்போது வாட் ஐல் டூ இஸ், நான் a லிஸ்ட்டில் a டாட் ரிமூவ் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ print aன்னு கொடுக்குறேன். அப்போ a லிஸ்ட்டில் நான் 3 ரிமூவ் பண்ணுறேன். அப்போ மீது என்ன வரும் அவுட்புட்டு 1 2 4 5 மட்டும்தான் வரும். 1 2 4 5 தான் வருது. b லிஸ்ட்டில் நான் print bன்னு கொடுத்தேன்னா நம்ம பியில் ரிமூவ்லாம் பண்ணலை. ஆனால் நான் பியை பிரிண்ட் பண்ணால் நார்மலாக கோடிங் தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்கன்னா 1 2 3 4 5 வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் பியை பிரிண்ட் பண்ணும்போதும் பாருங்களேன் 1 2 4 5 தான் வருது. நான் டெலீட் பண்ணது ஏல, எப்படி பிக்கும் அஃபெக்ட் ஆச்சு? நான் டெலீட் பண்ணுறது பியில் ரிமூவ் 2ன்னு கொடுக்குறேன். ஆனால் அகெயின் அது ஏவும் பியும் அஃபெக்ட் ஆகுது. ஏன் இப்படி ரெண்டுத்துக்குமே அஃபெக்ட் ஆகுது? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னா பைத்தான் இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள்ன்ற கான்செப்டை நம்மளுக்கு யூஸ் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், ஏவும் பியோட மெமரி அட்ரஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். டைப்பை பிரிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மெமரி அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணினா சியர் போத் ஆர் ஸ்டோர்ட் இன் த சேம் மெமரி அட்ரஸ். ஆனால் லிஸ்ட்டு தான் மியூட்டபிள் டேட்டா டைப் ஆச்சே. நம்ம இதை மியூட்டபிள் இம்யூட்டபிள்ன்ற ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஐ புட் த ரெஃபரன்ஸ் லிங்க் அபவ் ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோவை அகெயின் ஒரு பார்க்கலாம். இப்போது அகெயின் ரெண்டுமே மியூட்டபிள் தான். பட் ஆனாலும் ஏன் எப்படி மெமரி அட்ரஸ் சேமாக இருக்குன்னா, நீங்கள் b இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பைத்தான் என்ன பண்ணுன்னா பியும் ஏவும் இனிமேல் ஒருத்தர் தான் சேம் மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ நான் ஒரு இடத்துல மாத்திரனா அது இன்னொன்றுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்போ இதனால தான் காப்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போ b இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி. அப்போ ஒரு காப்பி ஆஃப் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் பியில் ஸ்டோர் பண்ணி வை. அப்போ இப்போ பாருங்கள் மெமரி அட்ரஸ் ரெண்டுமே வேறு வேறு இருக்குது. அப்போ மீனிங் இப்போ நான் போயிட்டு ஏலையோ பிலையோ ஏதோ நான் ரிமூவ் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் print a அண்ட் print b. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஏல நான் பண்ணால் ஏல மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், பியில் பண்ணால் பியில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். எனக்கு ஒன்றும் இன்னொன்று மிக்ஸ் ஆகாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங் ஏதாவது பண்ணும்போது சும்மா b இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருப்பீங்க. யூ வில் ரிமெம்பர் தட் ஏவோட டேட்டா மட்டும் தான் காப்பி ஆகுதுன்னு. பட் நோ, ஹியர் ஆஃப்டர் தே மீன் த சேம் திங். ஸோ அதனால தான் காப்பின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி ஆஃப் ஏ தான் போயிட்டு பியில் ஸ்டோர் ஆகும். இட் ஒன்ட் have the same memory address, it won't mean the same thing. So this is an extremely important topic. The copy inradhu very very important. So make sure you are remembering this in the future. நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக லிஸ்ட்டு ஒரு காப்பி எடுத்து வேறு ஒரு வேரியபிளில் வைப்போம். அப்படி வைக்கும்போது நீங்கள் சும்மா b ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது யூ வில் இந்த கோடே ஒர்க் ஆகாமல் போகும். என்னடா பிரச்சனை, எங்கடா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டீபக்கிங் மோடில் எடுத்து பார்க்கும்போது தான் ரெண்டுமே ஒரே அட்ரஸில் இருக்குது, இந்த காப்பின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக பிகினிங் டேஸில் நிறைய இடத்துல, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ண லாங்குவேஜ் C++.
இப்போ C++ல நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி தான் போகும். அதே ஐடியாலஜிலேயே while I was trying எனக்கு நிறையா இடத்துல ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஓகே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே நம்ம காப்பின்றது யூஸ் பண்ணல. லேர்ன் பண்ணும்போது நான் ஞாபகம் வச்சிருந்தேன். பட் while I'm ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஐ கம்ப்ளீட்லி forgot it. ஸோ அதனால தான் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் ஹவு த வேரியபிள் அலோகேஷன் ஒர்க்ஸ் இன் பைத்தன். ஸோ இப்போ நம்ம காப்பின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ சிமிலர்லி நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸ்டெண்டுன்றது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட். என்கிட்ட இன்னொரு லிஸ்ட் இருக்குது. 4, 5, 6, 7. இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? A + Bன்னு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 2 லிஸ்ட்டும் ஜாயின் ஆகி வந்துடும். ஆனால் இதுவே இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு பதில் திஸ் இஸ் அ டியூப்பிள்னு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டியூப்பிள் பற்றி பார்ப்போம். பட் ஃபார் நவ் கன்சிடர் திஸ் இஸ் அ டியூப்பிள். இப்போ ஒர்க் ஆகாது. அப்போ லிஸ்ட்டையும் தான் ஒன்று சேர்க்க முடியும், டியூப்பிளை ஒன்று சேர்க்க முடியாது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா (8.join) எக்ஸ்டெண்ட் B. இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏல எனக்கு அப்டேட் பண்ணி விட்ருங்க. அப்போது நீங்கள் பிரிண்ட் பின்னு கொடுத்தீங்கன்னா அது டியூப்பிள் தான், அது செப்பரேட்டாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் படித்து என்னென்ன இருக்கோ அதை ஏக்கு அடியில் எண்டில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணிடும்னா ஜாயின் பண்ணி விட்டுரு. ஸோ அப்போ திஸ் இஸ் அ எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு லிஸ்ட் ஃபங்க்ஷனும் எங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த காப்பின்ற ஃபங்க்ஷனுக்கு பதில் இன்னொரு வரியும் இருக்குது. அதையும் சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிடுறேன். விச் இஸ் யூஸிங் லிஸ்ட் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். இது டைப் கேஸ்டிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தான், அதையுமே புட் த குவிக் லிங்க். ஸோ டைப் கேஸ்டிங் இந்த வீடியோவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எங்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. சேம் ஐ வில் காப்பி த ப்ரீவியஸ் திங் இட் செல்ஃப். இப்போ எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு நார்மலாக B = Aன்னு கொடுக்கும்போது ரெண்டுமே சேம் மெமரி அட்ரஸில் இருக்கும். இப்போது வாட் ஐம் டூயிங் இஸ், ஸோ வாட் ஐம் சப்போஸ் டு டூ இஸ், இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு இந்த லிஸ்ட்டோட டேட்டா டைப்பை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டியூப்பிள் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா இப்போ பீன்றது எனக்கு என்ன ஆயிரும்னா டியூப்பிள்னு மாறிடும். ஸோ அப்போ இட் வில் பி அ டியூப்பிள் டேட்டா டைப் வித் டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸ். பட் அப்போ அதே மாதிரியே லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏ ஆல்ரெடி லிஸ்ட்டு தான், ஆனால் அதை மறுபடியும் லிஸ்ட்டாக மாற்றி பியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எனக்கு ரெண்டும் வேறு மெமரி அட்ரஸில் வரும். அப்போ ஒன்று நீங்கள் காப்பி ஃபங்க்ஷனும் பயன்படுத்தலாம், இல்லை டைப் கேஸ்டிங்கில் லிஸ்ட்டை மறுபடியும் லிஸ்ட்டாகவே மாற்றுறோம். பட் இட் ஓன்ட் ரிட்டர்ன் த ஆக்சுவல் எலமெண்ட், இட் வில் ரிட்டர்ன் அ காப்பி ஆஃப் த லிஸ்ட் தான். அப்போ ஏவை ஒரு காப்பி எடுத்து லிஸ்ட்டாக மாற்றி அதை பியில் ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு மெமரி அட்ரஸ் தான் வரும். அப்போ நம்ம ப்ரீவியஸாக இன்டீஜர் டு ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் டு பூலியன் அப்படின்ற டைப் கேஸ்டிங் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதே டைப் கேஸ்டிங் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டு, செட்டு, டியூப்பிளுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டேட்டா டைப் டு இன்னொரு டேட்டா டைப் நீங்கள் டைப் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ வேணாலும் லிஸ்ட்டை செட்டாக மாற்றலாம், செட்டை நீங்கள் டியூப்பிளாக மாற்றலாம், டியூப்பில் நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த டைப் கேஸ்டிங் ஒர்க் ஆகும். பட் ஒரு காப்பி எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த டைப் கேஸ்டிங்கில் இருக்க லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஐ நோ திஸ் வீடியோ இஸ் லாட் ஆஃப் நாலேஜ், மீனிங் குட்டி குட்டியாக நிறைய டாபிக்ஸ். நம்ம ஒரு லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சரி, அண்ட் நம்ம என்ன ரிவர்ஸ் பண்ணுறதும் சரி, சார்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இன்சர்ட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அண்ட் இதே மாதிரியே இன்னொன்று இருக்குங்க, நீங்கள் லிஸ்ட்லேயும் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னா நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான், குட்டி குட்டி கான்செப்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை ஆப்ரேட்டர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனிங் என்னென்னா, இது வந்து ஒரு கமெண்ட் ஆயிடுச்சு, செகண்ட் இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஏ மல்டிப்ளை பை 3. மல்டிப்ளை பை 3னா நம்ம எல்லாருமே மல்டிப்ளை ஆகுமா 3 வாட்டி? ஆக்சுவலாக இல்லை. 1 2 3 4 5 ஏ 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் டூப்ளிகேட்டும் பண்ண முடியும். இது எல்லாமே குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் நமக்கு லிஸ்ட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் மோர் தென் தட்
திஸ் இஸ் ஃபைன். ஆல்மோஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டில் தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் நெஸ்டட் லிஸ்ட். நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நெஸ்டட் லிஸ்ட்னா என்னென்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் வைக்கலாம். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 இதுதான் 5 எலமெண்ட்டுங்க. இப்போ இந்த 2 எடுத்துட்டு அங்கே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 6 7 8. அடுத்து இந்த 4 எடுத்துட்டு அங்கே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். 9 10. இப்போ இந்த 8 எடுத்துட்டு அங்கே ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன், which is 11 and 12. இப்போது இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்கே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். முதல்ல இதுதாங்க 0 முதல் இண்டெக்ஸ். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது நமக்கு செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இது ஃபோர்த் இண்டெக்ஸ். அப்போ நான் வெறும்னே பிரிண்ட்டு மை லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா என்னோட மொத்த லிஸ்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே பிரிண்ட்டு மை லிஸ்ட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் 1ன்னு கொடுக்குறேங்க. இப்போ 1ன்ற இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்போ அந்த லிஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அதுக்குள்ளேயும் மறுபடியும் என்ன இருக்கும், நமக்கு இண்டெக்ஸஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 6ன்றது 0, 7ன்றது 1, அகெயின் ஒரு லிஸ்ட்டுன்றது 2. அப்போ நான் இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட்டு 1 அதில் எனக்கு 1 பிரிண்ட் பண்ணு இல்லை 0 பிரிண்ட் பண்ணுன்னா என்ன வரும்னா எனக்கு 6ன்ற எலமெண்ட் அவுட்புட்டாக வரும். பாருங்கள் 6ன்னு வருது. ஆனால் அப்போ இதுவே 0 1 2ன்னு கொடுத்தனா என்ன ஆகும், மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு 11 and 12ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ அதில் எனக்கு 12 மட்டும் அவுட்புட்டாக வேணும்னா என்ன பண்ணணும், 11ன்றது 0, 12ன்றது 1 இண்டெக்ஸ். ஏன்னா அது ஒரு குட்டி லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்கும் 0 1ன்ற இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ ஃபைனலாக நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் அதுக்குள்ளே செகண்ட் இண்டெக்ஸில் அதுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போதைக்கு 12ன்ற அவுட்புட் மட்டும் வருதுங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இது ஃபஸ்ட்டு நமக்கு பைத்தான்லாம் வரும்போது மேத்தமெட்டிக்ஸுக்காக தாங்க கோடிங்லாம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ கான்செப்ட். ஸோ இப்போது மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே மேட்ரிக்ஸ் நம்ம சர்ச் பண்ணுவோம், இமேஜஸ் மேட்ரிக்ஸ் மூவி வரப்போகுது மேக்ஸ். ஸோ இப்போ மேக்ஸ்ன்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்கூல் டேஸில் நீங்கள் மேட்ரிசஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோன்னா யூ வில் பி யூஸிங் இட் இன் அ லிஸ்ட் தான். நீங்கள் இந்த டயக்ராம் பார்க்கும்போதே பாருங்களேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் எலமெண்ட்ஸ் வருது. அப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் நான் டினோட் பண்ணோன்னா, இப்போது மேட்ரிக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் திருப்பி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருங்க. ஸோ நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அதை ரீஅரேஞ்ச் பண்ணும், இந்த மாதிரி ஸ்பேஸிங் கொடுத்துரும். அதில் 0, 1 திருப்பி அடுத்த எலமெண்ட்டு 1, 0. அப்போ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். இப்போ நான் மேட்ரிக்ஸ் 1 நான் பிரிண்ட் பண்ணேன்னா, நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறது இப்படி 4 லைனில் டைப் பண்ணியிருக்கேன், பட் ஆக்சுவலாக இட்ஸ் சிங்கிள் லைன் தான். அப்போ என்னோட 2 எலமெண்ட் இருக்குது, 0 1 and 1 0ன்றது 2 எலமெண்ட். அந்த எலமெண்ட்டும் ஒரு லிஸ்ட்டு தான். அப்போ அதுக்குள்ளே அகெயின் ஒரு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களா, அப்போ இதுதான் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0th ரோ ஃபஸ்ட்டு ரோ, 0th காலம் ஃபஸ்ட் காலம். அப்போ நான் இந்த எலமெண்ட் இப்போ நான் இங்கே 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஏன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால. இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 of 1ன்னு கொடுத்தனா 5ன்ற அவுட்புட் மட்டும் வருதுங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம இதெல்லாமே ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம ஃப்யூச்சரில் கோடிங் கொஷின்ஸ்க்கு நம்ம அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக படிக்கலாம். பட் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை டைப் பண்ணி பார்த்து இந்த மாதிரி அவுட்புட் வருதான்னு ப்ராக்டிஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் அண்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஸோ வித் திஸ் நம்ம
எவ்ரிதிங் தேர் இஸ் டு லேர்ன் அபவுட் லிஸ்ட்டுன்றதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம செஷனை wrap up பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கட் திஸ் கோட் அண்ட் லெட் மீ கம் டவுன். லெட் மீ பேஸ்ட் இட். ஸோ இப்போது லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்னென்னா, நம்ம டேரெக்டாக மீடியம்கே போயிடுவோம். மொத்தமாக 2 இன்புட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு இன்புட்டுன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதை கேப்சர் பண்ணுறதுக்கான கோட்லாம் எழுதுறேன். ஸோ அப்போ டெஃப் யூனிக் யூனிக் லிஸ்ட், இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் பேர். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் இன்புட் enter the number of elements in a list. ஓகே, அப்போ இதை கோட் ரன் பண்ணும்போது ஒரு இன்புட் கொடுப்பாங்க, எத்தனை எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 7. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 7ஓ 5ஓ 11ஓ ஏதோ சம்திங். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் each in range of num. அப்போ நீங்கள் என்ன நம்பர் இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அத்தனை வாட்டி அந்த லூப் ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு print eachன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 0 1 2 3 4 5, அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 6 வாட்டி அந்த லூப் ரன் ஆகுது. சூப்பர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் இல்லை இன்புட், இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, வேரியபிள் 1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் இன்ட் இன்புட். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், let us say int input. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, enter the element of your list இப்படின்னா கொடுத்துட்றாங்க. enter the element of your list. அண்ட் இதை நான் என்ன பண்ணுறேன்னா, my list dot append the variable 1. ஓகே, கடைசியாக நம்ம print my listன்னு கொடுத்துரும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா, here enter the number of elements. 4 எலிமெண்ட். வாட் ஆர் தே? ஃபஸ்ட்டு 1 2 3 1. எனக்கு அவுட்புட் பாருங்கள், 1 2 3 1. ஏன்னா நான் ஒவ்வொரு இன்புட்டாக கேப்சர் பண்ணுறேன், அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் என்னோடய எம்டி லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன், சேர்த்துக்கிட்டே வரேன். அப்போ கடைசியில் லூப்பு முடியும் போது என்னோடய மை லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அப்போ இங்கே கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் தான் கொடுத்துட்றேன், ஏன்னா இங்கே கொடுக்கும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், யூனிக் லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னா, எனக்கு என்னோட லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுறேங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா, எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். என்ன ரிட்டர்ன் கொடுக்கும்னா, எனக்கு யூனிக் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. டன். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, இன்புட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான கோடை இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒர்க் பண்ண போகிறது. என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம 1 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஹேவிங் திஸ் லிஸ்ட். ஸோ இப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் கேப்சர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நம்ம கோட் எழுதுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஸோ வாட் ஐல் டூ இஸ், இப்போ 1 2 3 1 டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, அவங்க டூப்ளிகேட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது, வெறும் யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது 1 2 3 1ன்ற இன்புட் நம்ம சப்போஸ் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நியூ லிஸ்ட்டுன்னு ஒரு எம்டி லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் ஐ இன் மை லிஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப்பில் நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் ட்ராவர்ஸ் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ராவர்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கண்டிஷன் இஃப். ஸோ இஃப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த எலிமெண்ட்டோட கவுண்ட்ட நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் டாட் கவுண்ட். கவுண்ட்ன்றது என்ன பண்ணும்? எத்தனை வாட்டி அந்த எலிமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ன்றது I. எனக்கு மை லிஸ்ட் ஆஃப் கவுண்ட் இஸ் டபுள் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்னோட எலிமெண்ட் ஒரு வாட்டி தான் இருக்கணும். அப்போ 1ன்றது 2 வாட்டி இருக்கா? அப்போ இட்ஸ் நாட் அலவுட். என்னோட எலிமெண்ட் ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணு, மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் தட் I வேல்யூ அண்ட் ரிட்டர்ன் நியூ லிஸ்ட். நியூ லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிடு அண்ட் ரிட்டர்ன் த நியூ லிஸ்ட். இப்போ இந்த கொஷின் உங்களுக்கு புரியலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதை டீபக்கிங் மோடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் லைன் பை லைன். இங்கே வேண்டாம், இங்கே வச்சுக்கோ. ஸோ நம்ம டீபக்கிங் மோடில் ரன் த பைத்தான், டீபக் த பைத்தான் ஃபைல். ஸோ இப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், 5 எலமெண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1, 2, 2, 3, 4. இப்போது டீபக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ஏன்னா இன்புட்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை மினிமைஸ்லாம் பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூனிக் லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், அதை நான் கால் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோம். அப்போ இந்த கோடை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ மை லிஸ்ட்டுன்னு இருக்குது, யூனிக் லிஸ்ட்டுன்றது ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் ஐனா என்னது, முதல் எலமெண்ட். என்னோட லிஸ்ட்டில் முதல் எலமெண்ட் என்னது 1. இஃப் இங்கே நம்ம வாட்ச் பார்க்கலாம், இதை நம்ம கொஞ்சம் கீழே கேட்குறேன். மை லிஸ்ட் ஆஃப் கவுண்ட் ஆஃப் I அண்ட் இதை நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, என்னோட முதல் எலமெண்ட் 1, அதோட கவுண்ட்டை நான் செக் பண்ணுறேன். எத்தனை வாட்டி 1 வந்திருக்கு என்னோட லிஸ்ட்டில்? ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 1 இஸ் டபுள் ஈக்குவல் டு 1னா அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு அந்த 1ன்ற எலமெண்ட்டை என்னோட நியூ லிஸ்ட்டில் போயிட்டு அப்பெண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ அடுத்த எலமெண்ட் என்னது லூப்பில் 2, உள்ளே போய் செக் பண்ணும். 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு என்னோட லிஸ்ட்டில்? ஸோ மை லிஸ்ட் ஆஃப் கவுண்ட் I என்னது 2. அப்போ என்னோட லிஸ்ட்டில் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குங்க. ஸோ 2 இஸ் டபுள் ஈக்குவல் டு 1னா ஃபால்ஸ். அப்போ இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ, இதை நம்ம அப்பெண்ட் பண்ண வேணாம். அடுத்த எலமெண்ட் என்னது, அதுவும் 2 தான். அப்போ 2ன்றதும் மறுபடியும் 2 வாட்டி வந்திருக்கு, அப்போ டூப்ளிகேட் வேல்யூ, இதை அப்பெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் என்னது 3 எத்தனை வாட்டி வந்திருக்கு என் லிஸ்ட்டில்? ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ அது ஒரு யூனிக் எலமெண்ட்டு, அதை நம்ம அப்பெண்ட் பண்ணி விட்டுருவோம். அடுத்த எலமெண்ட் 4 எத்தனை வாட்டி வந்திருக்கு கவுண்ட்டில்? ஒரு வாட்டி தான் 4 வந்திருக்கு. இப்போ அதை போய் யூனிக் வேல்யூ அப்பெண்ட் பண்ணிடுவோம். 4க்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓவர் ரிட்டர்ன் நியூ லிஸ்ட். அப்போ ரிட்டர்ன் நியூ லிஸ்ட்னா என்னோட இதுதான் ஆன்சர். 1, 3, 4 மட்டும்தாங்க யூனிக் எலமெண்ட்ஸ். அப்போ இந்த கோடை நான் மறுபடியும் டீபக்கில் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 7 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 55, 55, 2, 6, 6, 8 அண்ட் மறுபடியும் 8 கொடுக்குறேன். இப்போ இதுதான் என்னோட லிஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து இப்போ நம்ம 55, 55, 2, 6, 6, 8. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நியூ லிஸ்ட்டுன்றது ஒரு எம்டி லிஸ்ட்டு. திருப்பி ஒரு தடவை நான் சொல்லித்தரேன். ஃபார் I முதல் எலமெண்ட் என்னது 55, அது போய் Iல ஸ்டோர் ஆகும். 55 எத்தனை வாட்டி வந்திருக்கு என்னோட லிஸ்ட்டில்? ஸோ என்னோட லிஸ்ட்டில் கவுண்ட் 55, 2 வாட்டி வந்திருக்காங்க. அப்போ 2 இஸ் டபுள் ஈக்குவல் டு 1னா ஃபால்ஸ். அப்போ 55ன்றது டூப்ளிகேட் வேல்யூ, அதை சேர்க்கக்கூடாது. அடுத்து என்னது 55 தான். கவுண்ட் 55, அதுவும் 2 சேர்க்காத. 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு என் லிஸ்ட்டில்? ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 2 மட்டும் இதில் அப்பெண்ட் பண்ணிடும். 6ன்றது 2 வாட்டி வந்திருக்கு. அடுத்த 6ன்றது 2 வாட்டி வந்திருக்கு. 8ன்றதும் 2 வாட்டி வந்திருக்கு. இந்த 8ன்றதும் 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ என்னோட லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு 2 மட்டும்தாங்க. ஸோ லெட் அஸ் ரன் திஸ் கோட் அகைன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா டீபக்கிங் மோடில் மொத்தமாக நான் எத்தனை இன்புட் கொடுக்க போகிறேன்னா 7 இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம 11, 11, 4, 5, 11, 5, 6ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் இன்ட்டு நம்ம கொடுப்போம், உள்ளே போவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்டி லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் நியூ லிஸ்ட்டுன்னு. எனக்கு எம்டி லிஸ்ட் வந்திருக்கு. இப்போ நான் செக் பண்ணுறேன்,
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 11. எத்தனை வாட்டி 11 வந்திருக்குன்னா 3 வாட்டி வந்திருக்கு. இப்போ 3 இஸ் டபுள் ஈக்குவல் டு 1 ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி யூனிக்காக வர எலிமெண்ட் தான் வேணும். அப்போ இது ஃபால்ஸு, அப்போ அதை ஸ்கிப் பண்ணிடு. அடுத்த 11 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 3 வாட்டி வந்திருக்கு, ஸ்கிப். அடுத்து என்னது 4. 4ன்றது எனக்கு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அப்போ அந்த 4 தூக்கி லிஸ்ட்டில் போடுங்க. அடுத்து 5ன்றது எத்தனை வாட்டி வந்திருக்கு? 2 வாட்டி வந்திருக்கு, அப்போ டூப்ளிகேட். 11ன்றது 3 வாட்டி வந்திருக்கு, டூப்ளிகேட். அடுத்த 5ன்றது 2 வாட்டி வந்திருக்கு, டூப்ளிகேட். ஆனால் 6 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அப்போ அது ஒரு யூனிக் நம்பர், தூக்கி புது லிஸ்ட்டில் போடுங்க. இதுக்கப்புறம் என் லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை, அப்போ 4 and 6 தான் என்னோட ஆன்சர். அப்போ ரிட்டர்ன் 4 and 6. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறதுல 4ம் 6ம் மட்டும்தான் யூனிக் வேல்யூ, மீதி எல்லாமே டூப்ளிகேட்ஸ். அப்போது திஸ் இஸ் மை கோடு. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் நவ் இதை வச்சு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இந்த கோடை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நம்ம படித்த அப்பெண்டு கவுண்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம், இன்புட் வாங்குகிறோம். அப்போ நம்ம தனித்தனியாக நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம போட்டு செக் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம கொடுக்குற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோம். கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி தான், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகும்போது இட் வில் பி ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கைஸ். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கொடுத்துருக்கிற இன்புட்லேருந்து ஒரு யூனிக் எலமெண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ வித் திஸ் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி wrapped அவர் டுடேஸ் கான்செப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஹோல் வீடியோ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மொத்த வீடியோவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், அண்ட் லிஸ்ட்னா என்ன, அண்ட் லிஸ்ட்டிலோட ஆல் த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் பிலீவிங் இட். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஒரு எனி queries, உங்களுக்கு இன்னும் பைத்தன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் லேர்ன் பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு தட்னாலும் ஐ ஹவ் given my contact information below. You can reach out to me always. Suppose if I am busy or I'm not available now, I have also given my admin's number, which is some part of Greens Technologies. So you can also reach my admin. அவங்க எனக்கு they will schedule a call and we can meet in person or நம்ம டெலிஃபோனிக்கில் கூட we can connect. ஸோ நம்ம டுடேஸ் வீடியோவில் லிஸ்ட்னா என்ன அண்ட் லிஸ்ட்டோட ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம ஒரு நெஸ்டட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறது, லிஸ்ட்டை சார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ I'll catch you on the next video. நம்ம இன்னும் tuple, set, dictionary எல்லாம் நம்ம இருக்குது. ஸோ I'll be making every in-depth detail about those topics as well. இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தாங்க. ஸோ we are still learning the basics. பட் இது இல்லாமல் நீங்கள் என்ன அட்வான்ஸ் ஸ்கிரிப்டிங்கும் உங்களால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் an extremely mandatory டாபிக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end once again, and I'll catch you on the next video.